ஓர் சிறுகதை. ஒரு ஆற்றங்கரையில் 2 பெரிய மரம் இருந்தது. அந்த வழியாக வந்த சிட்டுக்குருவி ஒரு மரத்திடம் கேட்டது, மழைக்காலம் தொடங்க இருப்பதால் நானும் எனது குஞ்சுகளும் வசிக்க இங்கே கூடு கட்டி கொள்ளலாமா என்று. அதற்கு முதலில் இருந்த மரம் முடியாது என்று அனுமதி அளிக்கவில்லை. அடுத்த மரத்திடம் குருவி கேட்டது, அந்த மரம் அனுமதி அளித்தது. குருவி கூடு கட்டிக்கொண்டு சந்தோஷமாக தனது குஞ்சுகளிடம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பலத்த மழை பெய்து இந்த முதல் மரம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டது. அப்போது குருவி அந்த மரத்தை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னது, பார்த்தாயா, எனக்கு வசிக்கும் இடமில்லை என்றாய், இன்று நீ வந்து ஆற்றில் அடித்து செல்லப்படுகிறாய் என்றது. அதற்கு அந்த முதல் மரம், எனக்கு நன்றாக தெரியும், நான் வலுவிழந்து விட்டேன் என்று. ஆகையால் இந்த பெரு மழைக்கு என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. எனவே உனக்கு என்னிடம் வசிக்க இடமில்லை என்று கூறினேன். நீ உனது குஞ்சுகளுடன் மகிழ்ச்சியாக வாழ விரும்பினேன். எனவே என்னை மன்னித்துவிடு என்றது. கருத்து: உங்களை யாரும் நிராகரித்தால் தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள். அவரவர் சூழ்நிலை அவருக்கு மட்டும் தான் தெரியும்.